என்கிட்ட வந்த ஒரு 8 வயது குழந்தை கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா ஃபுட் சரியா எடுக்கிறது இல்ல. ஃபுட் சரியா எடுக்கிறது இல்ல. ஜெனரலா அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, வார்ம்ஸ் இருக்கும் அது இருக்குன்னு ஜெனரலா டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பீடியாட்ரிஷியனை பாக்குறாங்க, ஜெனரல் மெடிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனாலும் குழந்தை வந்து அந்த ஃபுட் எடுக்கிறதுன்றது மட்டும் இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து சர்ஜிக்கல் ஒப்பீனியன் வாங்கலாம் அப்படின்ட்டு எங்கிட்ட வரும்பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு டெஸ்ட்களை வந்து நாங்க செஞ்சு பார்த்தோம். அந்த அடிப்படை டெஸ்ட்கள் பார்க்கும்போது அதுல ஸ்கேன் பண்ணி பார்த்தப்ப தான் தெரியுது அந்த குழந்தைக்கு வந்து ஈரல்ல ஒரு கட்டி இருக்கிறது. அதாவது லிவர் சிஸ்ட்னு சொல்லுவாங்க. லிவர் சிஸ்ட்ல பல வகைகள் உண்டு. என்னன்னா மேபி சிம்பிளாவும் இருக்கலாம், சில நேரங்களில் கேன்சர் ஆக கூட இருக்கலாம். சோ இந்த சிஸ்டம் வந்து நாங்க ஃபர்தரா எவாலுவேஷன் பண்றோம், பிளட் டெஸ்ட் பண்றோம், ஃபர்தரா இது கேன்சர் இருக்குமான்றதை நாங்க செக் பண்றோம். நல்ல வேளையாக அந்த குழந்தைக்கு அது கேன்சர் என்று ரிப்போர்ட் ஆகல. அந்த குழந்தைக்கு நாங்க பிளான் பண்ணி சர்ஜரி பிளான் பண்றோம். சர்ஜரி பிளான் பண்ணதுல வந்து சிறு ஒரு 5 mm ஹோல்ஸ் வழியாக அந்த சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ண பிறகு அந்த குழந்தை வந்து உணவை வந்து சரியா எடுத்துக்கொள்கிறது. அதே நேரத்தில் வந்து அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல வெயிட் கெயினும் நல்லா வந்து விட்டது. குழந்தை இப்போ வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது. இப்போ டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய நேரத்துல வந்து அலட்சியப்படுத்துவோம். அதாவது வந்து சின்ன வயிறு வலி தான் இருக்குது, சரியா சாப்பிட மாட்டேங்குது, சோ ஜங்க் ஃபுட் மேல தான் கான்சென்ட்ரேட் பண்ணுது அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். அதையெல்லாம் தவிர்த்துட்டு வந்து குழந்தைகள் சில நேரங்களில் வந்து அவங்களோட பழக்க வழக்கங்கள், உணவு முறை நமக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றால் நீங்க வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. சோ ஒரு நேரத்துல சில நேரங்களில் நம்மளுக்கு கண்டுபிடிக்கவில்லைன்னா ஸ்பெஷலிஸ்ட பார்த்துட்டு நீங்க ஒப்பீனியன் எடுக்கிறது சிறந்தது. ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டு ஏர்லி ஸ்டேஜ்லயே அதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் நம்ம கொடுக்கலாம்.